வணக்கம். நம்ம இன்னைக்கு நாலடியார்ல 36வது அதிகாரம் 36வது அதிகாரம் கயமை அப்படின்னு பார்க்கிறோம். முன்னாடி அதிகாரம் கீழ்மை இல்லையா? கீழ்மை அதிகாரம் பார்த்தோம். கீழானவர்கள் என்ன மாதிரியான குணநலன்களை உடையவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு. அதனுடைய தொடர்ச்சியை தான் இந்த அதிகாரம் அப்படிதான் விளக்க உரையும் சொல்லுது. அதனுடைய முன்னாடி இதனுடைய தொடர்ச்சி தான் இது. அப்ப இந்த கீழ்மக்களாக இருப்பவர்கள் அல்லது கீழ்மை குணமுடையவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிறதா இந்த அதிகாரமும் திரும்ப சொல்லுது. ஏறக்குறைய பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே படித்த பாடல்களுடைய பொருள்கள் மாதிரிதான் வரக்கூடிய பாடல்களும் இருக்கு. பட் ஒரு மாதிரி கலந்து கட்டி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய அதிகாரங்கள் இது எல்லாமே ஒரு உதிரியாக இருக்கக்கூடியத இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மல்லிப்பூ தொடுக்கும் போது அதை பார்க்கலாம். முதல்ல நம்ம கரெக்டான நல்ல அழகான சரியான பூக்கள் வச்சு தொடுத்துருவோம். சரியான அளவு இருக்கும். மேல பூ கீழ் பூ ரெண்டு பூவும் ஒரே அளவா இருக்கும். கரெக்டா பர்ஃபெக்டா வரும். அப்புறம் நேரம் போக 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 சின்ன சின்ன பூ எல்லாம் அப்படியே தங்கிடும். அப்போ ஒரு பெரிய பூ ஒரு சின்ன பூ அந்த மாதிரி அந்த அந்த மாலையினுடைய அல்லது அந்த பூச்சரத்தினுடைய ஒரு ஷேப் மாறும். இப்ப நாலடியார்லயும் நம்ம அந்த மாதிரி பார்க்க முடியுது. இப்ப பின்னாடி உதிரியா இருக்கக்கூடிய பாடல்கள் அப்படி கிடைச்சதெல்லாம் ஒரு தலைப்புகள்ல போட்டு அந்த மாதிரி பண்ணிட்டாங்களோ அப்படின்னு இருக்கு. சில பாடல்களை எடுத்துட்டா கூட ஒன்றும் பெருசா குறை வந்துட போறது இல்லை. இப்போ ஏதாவது ஒரு நடுவுல இருந்து ஒரு 4 பாட்டை உருவிட்டாலோ அல்லது ஒரு அதிகாரத்தை எடுத்திருந்தாலோ கூட அது ஒரு பெரிய குறையாக, ஏன்னா ஏற்கனவே சொல்லப்பட்ட கருத்துக்கள் முன்னாடி பாடல்கள்லயே வந்தாச்சு. அதனால ஒரு பெரிய ஒரு குற்றம் குறையோ ஒன்றும் வந்திருக்காது, அல்லது சொல்லலையே அப்படிங்கிற ஒரு இதுவும் நிறைவு இல்லாமையும் இருந்திருக்காது. ஆனால் எல்லாத்தையும் சேர்த்திருக்காங்க. மேபி 400 அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணிக்கையும் கூட அதற்கு காரணமாக இருக்கலாம். 400 பாட்டு வரணும் அப்படிங்கிறதுனாலையும் இப்படி சேர்த்துதா இருக்கலாம். அதனால அந்த அளவுக்கு இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்த பொருள் தான். அதனால அதுல விசேஷமான குணம் ஒண்ணும் இருக்கிறதா தெரியல. இப்போ கயமை கயமை அப்படிங்கிறது எல்லாவற்றிலும் குறையுற்றிருத்தல். தன்னுடைய குணம், தன்னுடைய கல்வி கேள்விகள்ல இருப்பது அல்லது அந்த தயை தாட்சண்யம், ஒரு பொருளை எப்படி உள்வாங்கிக் கொள்வது, இப்படி எல்லாவற்றிலுமே கீழானவர்களாக இருப்பவர்களை கயமைத்தனம் பொருந்தியவர்கள் அப்படின்னு இந்த அதிகாரம் விளக்கி சொல்லுது. சரி, சில உதாரணங்கள் அழகா இருக்கிறத இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். அவ்வளவுதான். ஆர்த்த அறிவின் ஆண்டு இளையராயினும் ஆர்த்த அறிவினர் ஆண்டு இளையராயினும் காத்தோம்பி தன்னை அடக்குப மூத்தொரும் தீத்தொழிலே கன்றி திரிதந்தெருவை போல் திரிதந்து எருவை போல் போத்து அறார் புல் அறிவினார். அதாவது இந்த பாட்டுல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அழகானது. இளையவர்களாக இருப்பவர்களுக்கு அந்த அளவுக்கு அறிவும் அனுபவமும் இருக்காது, வயசானவர்களுக்கு அந்த அளவுக்கு அறிவும் அனுபவமும் இருக்கும் அப்படிங்கிறது உலக வழக்கத்துல சொல்லப்படுவது. ஆனால் அது உண்மையா அப்படின்னு பார்த்தோம்னா அது முக்காவாசி நேரங்கள்ல உண்மை இல்லை அப்படிங்கிறத நம்மளுடைய நிஜ வாழ்க்கையிலேயே புரிஞ்சுப்போம். இளமையாக இருப்பவர்கள் மூத்தவர்களாக இருப்பவர்களை விட, வயதில் மூத்தவர்களை விட அடக்கமாகவும் அறிவுடைமையோடும் நடந்து கொள்வதை நம்ம நிஜ வாழ்க்கையிலேயே பல நேரங்கள்ல பார்க்கிறோம். இங்க இந்த நாலடியாரும் அதுதான் சொல்லுது. இளமையாக இருப்பவர்களுக்கு இந்த அனுபவம் இருக்காது, முதியவர்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னா நினைச்சுக்காதீங்க. ஆர்த்த அறிவுணராக இருப்பவர்கள், இளையவராக இருப்பவர்கள் ஓரளவுக்கு முதியவர்களை விட நல்ல அறிவும் அனுபவமும் நியாய சிந்தனையும் இருப்பவர்களாக இருப்பதை நாம பார்க்க முடியும் அப்படிங்குது. சோ அதுதான் இந்த பாடல் சொல்ல வரக்கூடிய தன்மை. ஒரே நிமிஷம். ஆர்த்த அறிவினர் ஆண்டு இளையராயினும், ஆண்டு இளையராயினும் அவர்கள் வயதில் குறையவர்களாக இருந்தாலும் காத்து ஓம்பி தன்னை அடக்குப, அவர்கள் என்ன பேச வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு, எப்படி அதை உரையாற்ற வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அதன்படி பேசி தங்களுடைய பண்பை வெளிப்படுத்திக் கொள்வார்கள். அதாவது இளையவர்கள். ஆனால் முதியவர்கள் என்று நாம் நினைக்கக்கூடியவர்கள் வயதால் மூத்தவர்கள், மூத்தொரும் தீத்தொழிலே கன்றி திரிதந்து, வயது மூத்தவராக ஆகிவிட்டது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே எல்லாமே அவர்களுக்கு தெரியும் என்ற ஒரு ஆணவத்தோடு அவர்கள் எதையுமே கற்றுக்கொள்ளாதவர்களாக தீத்தொழில் புரிபவர்களாக இருப்பார்கள். அதற்கு எப்படின்னா கழுகை உதாரணமாக சொல்லுது. கழுகு கழுகு அதுதான் இந்த கழுகுதான் அந்த இதுல வர்றது இந்த ஓமை. ஒரே நிமிஷம். மூத்தொரும் தீத்தொழிலே கன்றி திரிதரும் தெருவை போல். தெருவை அப்படின்னா கழுகு.
கழுகுக்கு வந்து எப்பவுமே அது தீய குணங்கள் போன்றதாகத்தான் இருக்கும். அதனால தீத்தொழிலே கன்றி திரிதரும் தெருவை போல, ஒரு கழுகை போல. சோ இதுதான், அதாவது ஒரு கழுகுக்கு வந்து தீத்தொழில் தான் புரிய தெரியும் அப்படிங்கிறது வந்து எங்க ஓமையா இதை கொடுக்குறாங்க. ஆனால் கழுகனுடைய இயல்பு அதுதான் இல்லையா? ஒரு உயிரினத்தினுடைய இயல்பு அதுதான். உணவு சங்கிலியில அது அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப கழுகு வந்து மேலே இருந்து பறந்து வந்து ஒரு கோழி கொஞ்சம் எடுக்கிறது அப்படிங்கிறதோ, அல்லது வேற ஏதாவது ஒரு சின்ன ஒரு விலங்கினை எடுத்துட்டு போறது அப்படிங்கிறதோ வந்து இன்னைக்கு நம்ம சூழலியல் அறிவுல பார்த்தோம்னா அது தவறுன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? அது வந்து அதனுடைய உணவு சங்கிலியில அது அப்படிதான் படைக்கப்பட்டிருக்குது. அதனுடைய உணவு அதுதான், அது அப்படிதான் இருக்கும். அதனுடைய இயல்பு. அது யாருக்கும் வேணும்லாம் கெடுதல் செய்யறது இல்ல. அது அதனுடைய இயல்பு, அதனுடைய உணவு அதை எடுத்துட்டு போகுது, அவ்வளவுதான். ஆனால் பழைய நூல்கள் பலவற்றில இன்றைக்கு வந்து சூழலியலாளர்கள் அதை பேசி 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 அதை வந்து கொஞ்சம் மாத்திருக்காங்க. அந்த பேசுகின்ற முறையிலும் பயன்படுத்தக்கூடிய ஓமைகள்லையும் இன்னைக்கு நிறைய அது சொல்லப்படக்கூடிய முறைமையிலையும் நிறைய மாற்றங்கள் வந்ததற்கு பின்னாடி மொழி பண்பட்டு 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 பின்னாடி இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சோ காலந்தோறும் மொழி பண்பட்டு கொண்டே வந்திருக்கிறது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இன்றைக்கு ஒரு அன்பார்லிமெண்ட்ரியான ஒரு வேர்டை யாராவது எழுதினாங்க பேசினாங்க அப்படின்னா ரொம்ப வருத்தம் தான் இருக்கும். ஏன்னா அந்த வார்த்தையை தள்ளி விட்டுட்டு இவ்வளவு தூரம் வரத்துக்கு நம்ம பெரிய போராட்டங்களையும் ஒரு கருத்து சார்ந்த போராட்டங்களையும் நிறைய நடத்திருப்போம். அப்ப திருப்பி அதே பழைய வார்த்தையே பயன்படுத்துறது அப்படிங்கிறது வந்து சரியானதாக இருக்காது. இப்ப நாலடியாரை எழுதப்பட்ட காலத்துல விலங்குகளை இப்படி ஓமையாக பயன்படுத்துவது அப்படி என்பது இயல்பாக இருந்திருக்கிறது. இப்ப சமீப காலம் வரைக்குமே அது இயல்பாக தான் இருந்திருக்கு இல்லையா? அப்ப நரி போல தந்திரமானவன் அப்படின்னா அது நரியினுடைய இயல்பு. அது தந்திரம்னு மனுஷ தந்திரத்தோட அதை சேர்த்து வச்சு பார்க்க கூடாது. மனுஷனுடைய தந்திரம் தான் ரொம்ப டேஞ்சரஸ். நரியினுடைய தந்திரம் வந்து அதனுடைய அதனுடைய வாழ்வியல் சார்ந்தது இல்லையா? அது வாழறதுக்கு அதுக்கு அந்த தந்திரம் தேவை. ஏன்னா அதனால வேகமா சிங்கம் புலி போலெல்லாம் போய் இறைய வேட்டையாட முடியாது. அதனால அது தந்திரத்தோடு நடத்துவதாக நாம நினைக்கிறோம். இப்ப நம்மளுடைய குணத்தை அது மேல ஏத்துறோம். அதனோட குணத்தை நம்ம மேல ஏற்றக்கூடாது. நம்ம குணத்தை அது மேல ஏத்துறோம். அப்ப இங்க வந்து தீத்தொழிலே கன்றி திரிதரும் எருவை போல எருவைனா கழுகு. தீத்தொழிலையே திரிந்து கொண்டிருக்கக்கூடிய எருவை போல கழுகை போல போத்தரார் புல்லறிவினார். போத்தரார் அப்படின்னா வெளியில பார்ப்பதற்கு திக்கா இருக்கும். உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. உள்ளீடு ஒண்ணுமே இருக்காது. உள்ளீடு வந்து அப்படியே வந்து கோலா இருக்கும். நம்ம வந்து நிறைய இந்த இதுல எல்லாம் பார்த்திருக்கலாம். சின்ன புல் வெரைட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில பாக்குறதுக்கு நல்லா திரட்சியா இருக்க மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள வந்து அது ஓட்டையா இருக்கும். உள்ள ஒண்ணுமே இருக்காது. சதைப்பற்றெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அப்படியே இது ஒரு நீளமா ஒரு நூல் போட்டோம்னா அப்படி போக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறது. அப்ப வந்து போத்தரார் அப்படின்னா உள்ள ஒண்ணுமே உள்ளீடு இல்லாதவர்களாக இருப்பார்கள். ஆனா வயசாயிடுச்சு அப்படிங்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜை மட்டும் எடுத்துப்பாங்க. வயசானதுங்கிறது ஒரு அட்வான்டேஜ் கிடையாது. அது வந்து ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றும் கிடையாது. அதனால வயதில் இளையவர்களாக இருப்பவர்கள் கூட ஆர்த்த அறிவினராக தங்களை காத்தோம்பி தங்களுடைய நாவடக்கத்தோடு இனிய பண்புகளோடும் நடந்து கொள்வதை நாம் பார்க்க முடியும். மாறாக வயதானது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினாலேயே கழுகை போல தீக்குணம் உடையவர்கள் உள்ளீடு இல்லாதவர்களாக இருப்பதையும் நாம் பார்க்கலாம். அதுதான் கயமையினுடைய அடையாளம். கயமைத்தனம் உடையவர்கள் வயதானாலும் கூட அவர்களுக்கு அந்த நல்ல பண்பும் குணமும் வராது. இந்த கயமை நாளாக குறையாது, மாறாக அதிகரித்து கொண்டே போகும். அதுதான் கயமையினுடைய தன்மை அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. சோ அழகான பாட்டு. வயதில் இளையவர்களாக இருப்பவர்களும் நல்ல குணத்தோடையும் நல்ல பண்போடையும் இருப்பார்கள். நம்ம வந்து ஒரு கரிகால் சோழனுடைய ஒரு பாட்டு கேட்டிருப்போம். அது அடிக்கடி உதாரணமா பயன்படுத்தக்கூடிய பாடல் தான். கரிகால் வளவன் வந்து அப்படியே இருங்க, அப்படி சொல்லிட்டே போறேன். கரிகால் வளவன் வந்து அவனை ஒரே நிமிஷம். கரிகால் வளவன் ஒரு நீதி நெறி நிலைநாட்ட வேண்டும் என்று ஒரு பஞ்சாயத்து வரும் பொழுது அவங்க வந்து அதை என்ன பண்றாங்க, இவன் ரொம்ப இளையவனாக இருக்கிறான், இவனிடம் வந்து நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து அவன் போய் சரி நான் போயிட்டு வேற யாரையாவது அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அவன் வயதானவர்களாக வேடம் போட்டுக்கொண்டு அதே கரிகால் வளவனை வந்து அந்த பஞ்சாயத்துல சரியானபடி முடித்து வச்சு சரியான நீதி கொடுக்குறாங்க அப்படின்னு கதை இருக்கிறது. அதை வந்து நம்ம பழமொழியில ஒரு பாட்டுல கேட்டிருக்கலாம். உரை முடிவு காணான்
இளமையோன் என்ற நரை முது மக்கள் ஒப்ப நரைமுடித்து சொல்லான் முறை செய்தான் சோழன் குலவிச்சை கல்லாமல் பாகம்படும். இதுதான் அந்த பழமொழியில் இருக்கக்கூடிய முக்கியமான வரி. குலவிச்சை கல்லாமல் பாகம்படும். அந்த குலத்தில் இருந்த அறிவானது அவனுக்கு சொல்லிக் கொடுக்காமலேயே வந்திருக்கிறது. அந்த நீதி நெறியை நிலைநாட்டக்கூடிய பண்பு என்பது அவனுக்கு இயல்பாக வந்திருக்கிறது. அதனால அவன் நிறை முடி போட்டுக்கொண்டு ஒரு வேஷம் போட்டுக்கொண்டு வந்து அதே இளையவன் தான். ஆனால் இவங்கெல்லாம் அவன் சின்னவன், இவன் சரியா சொல்ல முடியாது அப்படின்னு அச்சப்பட்ட போது அவன் ஒரு கிழவனை போல வேடம் போட்டு கொண்டு வந்து இங்கே வந்து அந்த நீதி நெறியை வழங்குகிறான். அதனால வயதிற்கும் அறிவு மூப்புக்கும் அறிவுத்தன்மைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அறிவு மூப்பு இல்லாதவர்கள் அல்லது அறிவுத்தன்மை இல்லாதவர்கள் வயதானாலும் கூட அப்படியேதான் இருப்பாங்க. அதுல வந்து ஒரு பெரிய மாற்றமும் இருக்காது அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. ரொம்ப முக்கியமான ஒரு அழகான பாட்டு. சரி, அடுத்த பாட்டு. நீங்க அதுலயே இருந்தாலும் கூட ஒன்றினுடைய அருமையை, இப்போ ஒரு ஒரு பெரிய உயர்ந்த ஒருவர் இடத்துல ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய அருமை பெருமை எல்லாம் அவருக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. சரி, இப்போ ஒருத்தர் எல்லாமே படிச்சுட்டார் அப்படிங்கறதுனால அவருக்கு வந்து நுணுக்கமான அறிவோ அல்லது நீதி நெறி சார்ந்த மனசோ இருக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது. இருக்கலாம், இல்லாம போவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். சோ நூல்களை கற்றுவிட்டார்கள் அப்படிங்கிறதுனாலேயே அவர்களுக்கு நுண்ணிய அறிவு இருக்கும் அப்படின்றதோ அல்லது அவர்கள் நீதி நெறியின் பால் நிற்பார்கள் என்பதையோ நாம் சொல்லிவிட முடியாது. அதாவது இருக்கும்னு நம்பலாம் அவள், ஆனால் அது நிச்சயமா இருக்கும்னு நம்பிட முடியாது. அதுதான் இந்த பாட்டு சொல்லுது. தண்ணியிலேயே இருந்தாலும், தண்ணிக்கு பக்கத்திலேயே இருந்தாலும் அந்த தேரை அதுக்கு மேல ஒரு வழுவழுப்பு இருக்கும் இல்லையா? அது அதனுடைய உடலினுடைய தன்மை. அது ஒரு வழுவழுப்பு இருக்கும். அது நீர்லயே இருக்கக்கூடியது. அது வந்து தேரை நிலத்திலும் வாழும், நீரிலும் வாழும். அதுக்கு தகுந்த மாதிரி இதனுடைய உடல் அமைப்பு அப்படி இருக்கிறது. இப்ப இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, நீருக்கு பக்கத்துல தானே வாழுது, அப்ப அந்த உடம்புல அழுக்கு இருக்க கூடாது இல்ல. ஆனா அந்த தேரையினுடைய உடம்புல ஒரு வழுவழுப்பான அழுக்கு இருக்கு. அந்த அழுக்கு என்ன பண்ணாலும் போகாது, அது தண்ணியிலேயே இருந்தாலும் போகாது. அது ஏன்னா நீர்ல போட்டு முழுக்கினா அழுக்குகள்லாம் போயிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஆனால் தண்ணியிலேயே இருக்கே தேரை, அதுக்கு அந்த வழுவழுப்புங்கிற அழுக்கு போகவே இல்லையே. அது போல நிறைய நூல்களை கற்றாலும் கூட இந்த மாதிரி கயமைத்தன்மை உடையவர்கள் என்பவர்கள் நுட்பமான அறிவில்லாதவர்களாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் வந்து எல்லா நூலையும் படிச்சதுனால அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும்லாம் சொல்லிட முடியாது அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. செழும் பெரும் பொய்கையுள் வாழினும் என்றும் வழும்பரு கல்லாதாம் தேரை. வழும்பில் சீர் நூல் கற்ற கண்ணும் நுணுக்கம் ஒன்றில்லாதார் தேர்கிற்கும் பெற்றி அறிவு. இவர்கள் பெருமைப்படுதல் என்பது அரிதானது. அவர்களுக்கு நுண்ணறிவு இல்லை அப்படிங்கிறதுனால அந்த பெருமை வந்து சேராது. இந்த பாட்டு சொல்லுது. செழும் பெரும் பொய்கையுள், செழிப்பான பெரிய குளத்தில் வாழினும், அதிலேயே வாழ்ந்துட்டு இருந்தாலும் கூட வழும்பருக்க இல்லாவாம் தேரை. அந்த வழும்பு அப்படிங்கிற வழவழப்பான ஒரு தன்மை இருக்கும் இல்லையா தேரைக்கு மேல, அந்த தேரை வந்து அதுக்கு மேல அந்த வழுவழுப்பு போகவே போகாது. அந்த வழுவழுப்பு அப்படியே இருக்கும். ஆனா இப்ப எல்லாம் தேரை எல்லாம் இருக்கானே எனக்கு தெரியல. மேபி வித்தியா இருக்கிற இடத்துல இருக்கலாம், தோட்டம் துறவு இருக்கிற இடத்துல இருக்கலாம். இப்பெல்லாம் சிட்டில எல்லாம் வந்து நாங்க தேரையெல்லாம் பார்த்து பல மாமாங்கம் ஆச்சு. தவளையே வந்து இந்த போன தடவை தான் ஏதோ ஒரு பெரிய மழைக்கு 1-2 இங்க வந்தது. மற்றபடி தேரை வந்து ரொம்ப அதிகமான நீர்த்தன்மை இருக்கக்கூடிய இடத்துலதான் தேரை இருக்கும். இப்ப இந்த சிட்டில எல்லாம் தேரையெல்லாம் பார்க்கவே முடியுது இல்ல. வழும்பருக்க இல்லாவாம் தேரை. அந்த தேரையினுடைய வழுவழுப்பு போகவே போகாது, அது தண்ணியிலேயே இருந்தாலும் போகாது. வழும்பில் சீர், அதே போல குற்றமில்லாத சிறப்புடைய சாத்திரங்களை நூல் கற்ற கண்ணும், குற்றமில்லாத சிறப்புடைய பல நூல்களை அவர்கள் கற்றறிந்திருக்கலாம். நூல் கற்ற கண்ணும் நுணுக்கம் ஒன்றில்லாதார் தேர்கிற்கும் வெற்றி பெரிது. அவர்களுக்கு நுண் அறிவு என்பது இல்லை என்றால், நுட்பமான அறிவு என்பது இல்லை என்றால் அவர்கள் நூற்பொருளை துணிந்து இதுதான் அந்த நூல் சொல்ல வரக்கூடிய கருத்து என்பதை அவர்கள் அறிந்து கொள்வது என்பது இயலாதது. அது அவங்களுக்கு அவங்க மேலோட்டமா படிப்பாங்க, மனப்பாடம் பண்ணிப்பாங்க, அதை தேர்வுல எழுதி மதிப்பெண் வாங்குவாங்க. ஆனால் அந்த ஒரு குற்றமில்லாத நூல் என்ன சொல்ல வருகிறது, என்ன நீதி நியாயங்களை பேசுகிறது, என்ன தர்மத்தை பேசுகிறது அப்படிங்கிறத பத்தி புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை இவர்களுக்கு வராது. ஏன்னா இவர்களுக்கு நுட்பமான அறிவு இல்லை. எப்படி தண்ணீருக்கு அருகிலேயே இருந்தாலும் தேரையினுடைய வழுவழுப்பு என்கிற அழுக்கு போகாதோ அதே போல இவர்களுக்கும் அது நடத்தல் என்பது இயலாத ஒன்று. அதுதான் இப்ப நுட்பமான அறிவில்லாமல் இருப்பது கூட ஒரு கயமைத்தன்மைதான். அது இல்லை அவங்களுக்கு. அப்ப
அப்போ இல்லாதவங்க இருக்கிறது போல ஒரு பாவனை செய்யக்கூடாது. செஞ்சாலும் அது ஒன் வேஸ்ட் தான் அது அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லு. சரி, அடுத்தது இவ ஒருத்தருடைய நேர்ல நின்று அவர்களை பற்றி பேசுவது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம். அவங்க முன்னாடி அவங்களுக்கு நேராவே நின்று அவர்களை பற்றி பேசுவது அப்படிங்கிறது. அப்போ நல்ல நல்ல விஷயங்களை சொல்றதுக்கே கூட கொஞ்சம் யோசிச்சுதான் சொல்லணும், இது சொல்லலாமா வேண்டாமான்னு. ஆனால் கைமைத்தன்மை பொருந்தியவர்கள் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. ஒருவரை பற்றி இல்லாததையும் பொல்லாதையும் அவர்களுக்கு நேரெதிராகவே பேசுவார்கள். அதாவது ஒரு ஒரு வெடுக்குன்னு பேசக்கூடிய குணம் உடையவர்களாக இருக்கிறதுனாலையும் கூட அவர்களுக்கு முகத்துக்கு நேராகவே ஒருவரை பற்றிய குறைகளை, அது உண்மையா குறையா இருக்காது, வம்பு பேச்சாதான் இருக்கும், அந்த வம்பு பேச்சுக்களை அவர்கள் பேசுவார்கள். அப்போ இவங்களுடைய நாக்கு எதால படைக்கப்பட்டிருக்குது? அது உண்மையாவே நாக்கு தானா அல்லது கல்லால் அது செஞ்சிருக்கா? கல்லால செஞ்சதுனாலதான் இப்படி எல்லாம் பேச முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நாக்கு எதால செய்யப்பட்டிருக்கிறது? மற்ற எல்லாருக்கும் அது சதை தெரியும், ஆனால் இப்படி ஒரு குணமுடைய நாக்கு எதால செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு இந்த பாட்டு வியக்குது. அதுதான் இந்த பாடல். கணமலை நன்னாட கண்ணின்று ஒருவர் குணனேயும் கூறற்கு அரிதால் குணன் அழுங்க குற்றமுழை நின்று கூறும் சிறியவர்கட் எற்றால் என்றதோ நா. அவர்களுடைய நாக்கு எற்றால் என்றதோ, அந்த நாக்கு எதால செய்யப்பட்டிருக்கிறது? பெரும்பாலும் பேசுறது வாய் தான், வாய் பேசுது, மனசுக்குள்ள இருந்து மொழி வருது. ஆனால் நாக்கும் பல்லும் தான் அதுக்கு ஒரு பலிகடாவாக ஆகிவிடுகின்றன இல்லையா? உன் நாக்கு அறுத்துருவேன், நீங்க மொழி இதுல இருந்தா வருது, மொழி உள்ள இருந்து வருது, பல்ல உடைச்சிருவேன் அப்படின்லாம் வரும் பொழுது யாரோ செய்த தப்புக்கு வேற யாருக்கோ தண்டனை போல இந்த நாக்கும் பல்லுக்கும் அவ்வளவு தண்டனைகளை நம்ம கொடுக்குறோம். அப்போ இங்க இவங்களுடைய நாக்கு எதால செஞ்சிருக்கும்? இப்படி இந்த மாதிரியான கடினமான இரும்பு நாக்குகளை எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறையவே பார்த்திருக்கோம். அந்த நாக்கு சாட்டையடி மாதிரி மற்றவங்களை வேதனைப்படுத்துறதுல தயங்கவே தயங்காது. இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய நம்மளுடைய நேரடியான வாழ்க்கையிலேயே நிறைய பேரை நம்ம அப்படி பார்த்திருக்கோம். குணங்களை ஒருவருடைய முகத்துக்கு நேரான என்று குணங்களை சொல்வது கூட நல்லவர்களாக இருப்பவர்கள் யோசிப்பார்கள், அது முகஸ்துதியாக ஆகிவிடுமோ என்று சொல்லி அதை சொல்ல தயங்குவார்கள். ஆனால் இப்படி எதால நாக்கு இயன்றது என்று தெரியாத அளவுக்கு கைமைத்தனம் உடையவர்கள் ஒருவரை நேருக்கு நேராக நின்று கொண்டு அவர்கள் குறைகள் என்று இவர்கள் கருதுவதை, அவங்களுக்கு உண்மையா அந்த குறைகள்லாம் இருக்காது, ஆனால் இந்த மாதிரி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவது, கொஞ்சம் கூட தயங்காம, முகதாட்சண்யம் பார்க்காம, அடுத்தவங்க மனசு என்ன புண்படுமோ அப்படிங்கிற எதையுமே நினைக்காம வாயில வந்தபடி எல்லாம் பேசக்கூடிய தன்மை கயவர்களுக்கு தான் உண்டு. அப்போ இந்த பாடல் எழுதினவர் ஆச்சரியப்படுறாரு, அப்போ அவங்க நாக்கெல்லாம் எதால செஞ்சிருக்கோம்? வேற எதுலயாவது செஞ்சிருக்குமோ? மனுஷத்தன்மையுடைய நாக்கா இருந்தா அப்படிலாம் பேசாது, ஆனால் மனிதத்தன்மை இல்லாத நாக்கு இப்படி எல்லாம் தானே பேசும் அப்படின்னு சொல்லி அவர் அத வியக்கிறார். இந்த ஆசிரியர் அதை வியக்கிறார். இவங்களுடைய நாக்கு எதால செஞ்சிருக்கும்னு தெரியலையே. மனிதர்களுடைய நாக்கு போல இருக்கிறது, ஆனால் மனிதர்களுடைய நாக்கு இனிமையான பேச்சுக்களை பேச வேண்டும், நல்லவற்றை பேச வேண்டும், விரும்பத்தகாதவற்றை பேசக்கூடாது. ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க இதுதான் பேசுறாங்க. அதனால இவர்கள் குற்றம் கூறக்கூடியவர்களுடைய நாக்கு என்பது எதால் என்றது அப்படிங்கிற வியப்போட கேட்டிருக்காரு. அப்ப கயவர்களாக இருப்பவர்கள் அவங்க இதையதான் செய்வாங்க. இப்ப குற்றம் குறைகள்னா நேரடியாக ஓகே உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் என்று நல்ல விதமா சொல்றதுங்கிறது வேற, அது விமர்சனம்ங்கிறது அது நல்ல விதமா சொல்றது வேற, அது அக்கறையின் பார்ப்பட்டு சொல்வது. ஆனால் பிறரை எப்பொழுதுமே தாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துல சொல்லப்படக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த பாடல அப்படி சொல்றாரு. இவங்களுடைய நாக்கு எதால செய்யப்பட்டிருக்கும்னு தெரியலையே அப்படிங்கிறாரு. நல்லா இருக்கு இல்லையா அந்த பாட்டு? இதுக்கு குறள் ரொம்ப அழகான ஒரு கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். சொல்லை ரொம்ப ஜாக்கிரதையா உச்சரிக்கணும். கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். முன்னாடி நீங்க நேருக்கு நேரா அவங்களுடைய நல்ல விஷயங்களை பற்றி பேசலாம், ஆனால் புறம் பேசுவதை போல தவறான சொற்களை ஒருபோதும் பேசக்கூடாது, ஒருவர் இல்லாத பட்சத்துல ஒருபோதும் பேசக்கூடாது அப்படிங்கிறது இந்த குறளுடைய பொருள். இது அவருடைய நாக்கு எந்த மாதிரி இருக்கிறதோ அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு வியக்குது. சரி, அடுத்த பாட்டு பெண்களை பற்றி சொல்கிறது. இதுல கயவர்லாம் எங்கேயும் வரல, பெண்கள், 2 பெண்களை ஓமையா சொல்லுது. ஒன்று குலமகளிர், இன்னொன்று சேடியர், ஏவல் மகளிர் அல்லது பரத்தையர் அப்படி வச்சுக்கலாம்.
குலமகளிர் என்பவர்களுக்கு அவர்களுடைய வீட்டுல அவங்க 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 அந்த இல்லறத்தினுடைய அறத்தோடு இருப்பதே அழகு என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் எந்த விதமான அலங்காரங்களையும் செய்து கொள்ள மாட்டார்கள். மாறாக சேடியர்களாக இருக்கக்கூடிய ஏவல் பெண்கள் பலவாறாக தங்களை அலங்கரித்துக் கொண்டு தங்களுடைய பெண்மை நலம் அதிகப்படியாக வெளியில் தேடும்படியாக அலங்கரித்துக் கொண்டு வீதியில் சுற்றித் திரிவார்கள். அவ்வளவுதான் இந்த பாட்டு சொல்ல வந்தது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கயவரை பத்தி எல்லாம் இது எதுவுமே சொல்லல. ஆனால் உள்ள மீனிங் என்ன அப்படின்னா, நல்லவர்களாக இருப்பவர்கள் அடக்கமாக இருப்பார்கள். கயவர்கள் தங்களுடைய, அதாவது எங்க ப்ரொஃபசர் சொல்லுவாரு, டாக்டர் ஏ மணவாளன், அவர் எங்களுடைய, நான் எம்ஃபில் அவர்கிட்ட தான் பண்ணேன். அவர் சொல்லுவாரு, யார் ஒருவர் தன்னிடம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னா அதை திரும்ப திரும்ப அதை வலியுறுத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப ஒருவன் ஒழுக்கத்தை பற்றி அதிகமா பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அவன்கிட்ட ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல அவன் ஒழுக்கம் தவறி இருக்கான்னு அர்த்தம். அதனால யாருக்கிட்ட அது இல்லையோ அவர்கள் அதை திரும்ப திரும்ப அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பார்கள். இது இப்படிதான், நான் அப்படிதான் இருப்பேன், நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு. ஆனா உள்ள ஒண்ணும் இருக்காது. உள்ளது அதுக்கு நேர்மாறாக இருப்பார்கள். என்ன மாதிரி வள்ளல பார்க்கவே முடியாது. நான் அப்படி கொடுப்பேன், இப்படி கொடுப்பேன். ஒருத்தனுக்கும் ஒரு பைசா கொடுத்துருக்க மாட்டான், அடுத்த கைக்கு சுண்ணாம்பு கொடுத்துருக்க மாட்டான். ஆனால் தன்னை பற்றி ஒரு வள்ளல் தன்மையோடு உடையவன் என்றெல்லாம் வெளியில பேசிக்கொள்பவனுடைய உண்மையான இயல்பு இதுவாதான் இருக்கும். அப்ப இந்த பாடல் நேரடியாக பிரிது மொழிதல் அணி சொல்லுவாங்க இல்லையா, நேரடியாக அது நாம் இந்த அதிகாரம் சொல்ல வந்த கருத்தை சொல்லவில்லை. ஆனால் வேறொன்றை சொல்லி இதை விளக்குகிறது. நல்ல குலப்பெண்கள் அலங்காரங்கள் செய்து கொள்ள விரும்ப மாட்டார்கள். அவர்கள் இல்லறத்துல வாழக்கூடிய அந்த அழகே அழகு, அவ்வளவுதான். அவங்க வீட்டை பாத்துக்கிறது அதுவே அழகுதான், அது போதும் இருந்துருவாங்க. ஆனால் சேடியராக இருப்பவர்கள், ஏவல் பெண்கள் தங்களை மிகுதியாக அலங்கரித்துக் கொண்டு தங்களை வெளிக்காட்டிக் கொள்வார்கள். அவ்வளவுதான் இந்த பாட்டு சொல்றது, அவ்வளவுதான். அப்போ கயவர்கள், நல்லவர்கள் தங்களை அதிகம் வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். கயவர்கள் தங்களிடம் இல்லாத ஒன்றை பெரிதுபடுத்திக் கொண்டு ஊரில் திரிந்து கொண்டிருப்பார்கள். அவ்வளவுதான் இந்த பாட்டு சொல்ல வந்தது, அதுதான். கோடேந்து அகல் அல்குள் பெண்டிர்த்தம் பெண்ணீர்மை சேடியர் போல செயல் தேற்றார் கூடி புதுப்பெருக்கம் போல தன் பெண்ணீர்மை காட்டி மதித்திறப்பர் மற்றையவர். பெருநீர் புதுப்பெருக்கம் போல, புது வெள்ளம் வருவது போல. அப்படி வெள்ளம் வந்தா எப்படி அடிச்சுட்டு வருமோ அது போல தன்னை அப்படியே மொத்தமா அலங்கரிச்சுக்கிறது. எல்லாத்தையும் அப்படியே கண்ணு, வாய், மூக்கு எல்லாம், தலைமுடி, ட்ரெஸ் எல்லாம் அப்படி பயங்கரமா அலங்கரிச்சுட்டு வீதியில போறது. ஒரு வெள்ளம் பாய்ந்து வருவதை போல தன்னை அழகுபடுத்தி கொண்டு வெளியில் சுற்றுவது. இதை சேடி பெண்கள் தான் செய்வாங்க, ஏவல் பெண்டியர் தான் செய்வாங்க. குலப்பெண்கள் இதை செய்ய மாட்டார்கள். கோடு ஏந்து அகல் அல்குள், பெண்களுடைய இடுப்பு பகுதி இரு பக்கமும் அகன்று இருக்கக்கூடிய அல்குலை உடைய பெண்டிருடைய தம் பெண்ணீர்மை சேடியர் போல செயல் தேற்றார். அவர்கள் சேடியர்களைப் போல, ஏவல் பெண்டிர்களைப் போல அவர்கள் அதை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் அடக்கமாக இருப்பார்கள். ஆனால் இவர்கள் இந்த சேடியர்கள் என்ன செய்வார்கள் என்றால், புது வெள்ளம் பெருக்கெடுத்து வருவதைப் போல தம்மை பலவாறாக அலங்கரித்துக் கொண்டு சுற்றித் திரிவார்கள். அப்போ நல்ல பெண்ணுக்குரிய அடையாளம் என்பது இதுதானே ஒழிய இது அல்ல. இது அந்த காலத்தினுடைய மனப்போக்கு, அவ்வளவுதான். இன்னைக்கு ட்ரெஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு தவறு இல்லை. அப்படிங்கிறதையும் நம்ம தாண்டி வர்றதுக்கு ரொம்ப நூற்றாண்டுகள் தாண்டி இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு இதுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறதுனாலதான் இது இல்ல, மதிப்பு இல்லை. நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு கான்செப்டாவே இருக்கு. இப்போ இந்த பாடல் கயவர்களுக்கு ஓமையாக இதை சொல்கிறது. கயவர்கள் ஒன்றுமில்லாததை பெரிதுபடுத்தி காட்டி ஊரில் திரிவார்கள். மாறாக அடக்கமுடையவர்கள் இது எதையுமே பொருட்படுத்தாமல் அவர்களுடைய அடக்கத்தோடையே இருப்பார்கள். அப்படிங்கறதுதான் இந்த பாட்டு சொல்ல வந்த பொருள். அதுக்கு பதிலாக இது பெண்களை ஓமையாக வைத்து இந்த பாட்டை சொல்லியிருக்கிறது. அவ்வளவுதான். சரி, அடுத்த பாட்டும் கயவர்களுடைய தன்மைதான். இதுல ஒரு அழகான வார்த்தை வருது. அவர் ஒரு குட்டாப்புளி அப்படின்னு சொல்லுவாங்க. குட்டாப்புளிதான் மரத்தால் செய்யப்பட்ட உளி. அந்த உளிய நீங்க ஒரு தளிர் மேல, ஒரு இலை மேல அப்படி மேல வச்சாலும் கூட அது ஓங்கி தட்டினாதான் அது அந்த இலையை கிழிச்சிட்டு போகும் உள்ள. அது அப்படி தானே அப்படி போய் கிழிக்காது. அது போல கயவர்கள் நல்லவர்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டார். மாறாக அவர்களை அடித்து துன்புறுத்துபவர்களுக்கு தான் அவங்க வேலை செய்வாங்க அல்லது நல்லது செய்வாங்க. சாதாரணமாக ஒரு இரக்கத்தோடு இருப்பவர்களிடம் போய் அவர்களை ஏய்த்து விடுவார்கள். கயவர்களாக இருப்பவர்கள் இரக்கத்தோடு அவர்களை அணுகுபவர்களை, அன்போடு இருப்பவர்களை ஏய்த்து விடுவார்கள். மாறாக அவர்களை அடித்து துன்புறுத்துபவர்களிடையே நல்லவர்களைப் போல நடந்து கொள்வார்கள். இது கயமைத்தன்மையினுடைய அடையாளம். இப்ப நல்லவங்கிட்ட நல்லவனாதானே நடந்துக்கணும்.
ஆனா அங்க போய் தன்னுடைய துஷிதனத்தை எல்லாம் காட்டுறது, அங்க ஒரு மோசமா நடந்துக்கிறது. ஆனால் தங்களை துன்புறுத்துபவர்களிடம் அவர்களுக்கு கீழ்ப்பணிந்து அவர்களுக்கு அடக்கமாக இருந்து அவர்களுடைய வேலை, அவர்கள் இட்ட ஏவல்களை செய்வார்கள். இது ஒரு கயமைத்தனத்தினுடைய தன்மைதான் இது அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. தளிர் மேலே நிற்பினும் தட்டாமல் செல்லா ஒளி நீரர் மாதோ கயவர், அழி நீரார்க்கு என்னானும் செய்யார், எனைத்தானும் செய்பவே இன்னாங்கு செய்வார் பெறின். தங்களுக்கு இன்னாங்கு செய்பவர்கள், துன்பத்தை தருபவர்களிடம் அடங்கி வாய் பொத்தி அவர்கள் இருப்பார்கள். அவங்க கிட்ட ரொம்ப பயந்துட்டு அப்படியே இருப்பாங்க. மாறாக அழி நீரார்க்கு என்னானும் செய்யார், தங்களிடம் இரக்கம் கொண்டு அன்பும் கொண்டிருப்பவர்களுக்கு ஒன்றுமே அவர்கள் செய்ய மாட்டார்கள். அவர்கள் ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டார்கள். அப்ப எதை மதிக்கணுமோ அதை மதிக்காத தன்மையும், எதை மதிக்க வேண்டாமோ அதை மதிக்கிற தன்மையும் கயமை அப்படிங்கிறது இந்த பாட்டு சொல்லுது. அதுக்கு ஒரு உதாரணமா அந்த உளி கொட்டாப்புளி அப்படின்னு இவர் உரையாசிரியர் எழுதுறாரு. கொட்டுப்பிடி, கொட்டுப்பிடினா கொட்டாப்புளி என்று சொல்லப்படக்கூடிய மரத்தாலான சுத்தியல். அந்த சுத்தியில நீங்க ஒரு சின்ன தளிர் மேல வச்சீங்கன்னா அது தளிர் ரொம்ப மென்மையானது. ஆனால் அந்த தளிர் மேல வச்ச உடனே சுத்தியல் அதை கிழிச்சிட்டு போகாது. அப்ப மேல இருந்து யாராவது ஒரு போர்ஸ் கொடுக்கணும், அதுக்கு அது தட்டினாதான் அது கிழிச்சிட்டு உள்ள போகும். அதே போலதான் கயவர்கள் நல்லவர்களிடம் நல்ல தன்மையோடு நடந்து கொள்ள மாட்டார்கள். மாறாக கயவர்களிடம், அவர்களைப் போல கயவர்களிடம் அவர்கள் அடிபணிந்து வாய்ப்பொத்தி இருப்பார்கள். இது ஒரு கயமைத்தனத்தினுடைய அடையாளம். நல்லவர்களிடம் நல்லவர்களாக நடந்து கொள்வதுதான் சிறப்பு. ஆனால் அவர்கள் இப்படி மாறாக நடந்து கொள்வதுதான் கயவர்களுடைய இயல்பு அப்படிங்கிறது இந்த பாட்டு சொல்லுங்க. சரி, இதோட நம்ம இந்த 5 பாட்டோட இந்த கயமையினுடைய இந்த அதிகாரத்துடைய எதிர்ப்பு மீதி 5 பாட்டுகளை அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.